கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 145 13 14 வசனங்களிலே சங்கீதக்காரன் இப்படியே சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யம் சதாகாலங்களுடைய ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி. ஆம்பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் சதா காலங்களிலும் அரசாளுகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறை இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்தின் ஆளுகைக்குட்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிறார். நம்முடைய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் நம்மை ஆண்டு நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? 14ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறார், விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழியாக்க அப்படி சொல்கிறது, தடிக்கு விழுகிற யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆம்பரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனிதனுக்கு விரோதமாக மனிதன் எழும்பி அவை ஒருவரும் வாழ்க்கையில் முன்னேற விடாதபடி பலவிதமான தடைகளை உண்டு பண்ணுவார்கள். ஆனால் கர்த்தர் ஆமை விழுகிற, தாம் மடங்கடிக்கப்படுகிற, ஆமை யாவரை தூக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தளர்ந்த கைகளை திறப்படுத்துகள், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நம் ஆண்டவர் சதா காலங்களிலும் ஆளுகை செய்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்கள், எழும்புங்கள், அவர் உங்களை தாங்குகிற கர்த்தராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருப்பதற்காய் நன்றி சொல்கிறோம். உம்முடைய ஆளுகையின் மக்களாக, ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டிரு உமக்கு நன்றி. ஆண்டவர் விழுகிற யாவரை தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரை தூக்கி விடுகிற கர்த்தர், உம்முடைய பிள்ளைகளை கை தூக்கி விடுங்க, உம்முடைய பிள்ளைகளை எழுப்புங்க, உம்முடைய நாமத்தை மயப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.